ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோடு 25 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் பூசானில் ஒரு புதுசாக க்ரீன் கலர் டஞ்சன் கேட் ஓப்பன் ஆகும் போது அதுக்கு நிறைய ஹண்டர்ஸை ஃபார்ம் பண்ணி அதுக்கு லீடராக நம்ம ஹீரோவை போடலாம்னு சொல்லிட்டு அந்த மொட்டை தலையும் சொல்ல, அதை கேட்டு பாப்பியான் கில்டஸ் அந்த கில்டு மாஸ்டர் கேங்கு, டேய் அவன் இப்போ தான் டேஸ்லாம் கண்ட்ரா மாதிரி இருக்கான், அவனுக்கு என்ன அந்த பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு மொட்டை தலையன், டேய் தங்கத்தை தகரம் நினைக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மாசா சொல்லியிருப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பூசானில் சொன்ன மாதிரியே க்ரீன் கலர் டஞ்சன் கேட்டு ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோவோட குட்டி டிராகன் அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு லீ இவங்களாம் வந்திருப்பாங்க. இங்கே லீக்கு ரொம்ப சோம்பேறியாக இருக்கும். வந்துட்டோமா, ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறது? நீங்கள் தான் அந்த ரைட்டுக்கு லீடராக போகிறீங்க கிம். நீங்கள் இப்போ அடுத்து என்ன பிளான் பண்ண போகிறீங்க, எங்களுக்கு என்ன ஆர்டர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஆர்டர் கொடுக்கலாம் எனக்கு தெரியாது, அதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன். நான் எனக்கு மட்டும்தான் ஆர்டர் கொடுப்பேன், எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், மற்றவங்க என்ன பண்ணணும்னு நீ சொல்லி வை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே குட்டி டிராகன் அப்படியே கொட்டாய விட்டுட்டு இருக்கோம் அழகா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் லீவ் வந்ததுக்கப்புறம் அங்கே ஹண்டர்ஸ் கூட்டம் ரொம்ப கூட்டமாக இருப்பானுங்க, 50,000 பேர் இருப்பானுங்க. அதை பார்த்து லீ என்னடா இவனுங்க பேர் இருக்கானுங்க, சரி எது எப்படியோ அப்படி சொல்லும்போது அங்கே இருக்க ஹண்டர்ஸ் எல்லாம் அப்படியே நம்ம ஹீரோவையும் லீயும் மறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே லீயும், எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா, இங்கே கிம் இவர் தான் லீடரு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும், இவங்களை பார்க்கும்போது எல்லாம் பிகினர் மாதிரி இருக்காங்க, இவங்களுக்கு ஹண்ட் பண்ணி பழக்கம் இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி இருந்து ஒருத்தர் வருவான், கிம் நீங்களா, உங்களை பார்க்க தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்கள் தான் அந்த ரைடுக்கு லீடராமே அப்படின்னு சொல்லும்போது அந்த கேங் இருக்கான் பாருங்க, பாப்பியன் கில்டை சேர்ந்த கேங், அவன் நான் தான் பாப்பியன் கில்டை சேர்ந்த கேங் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த கேங்கை பார்த்த உடனே இவனுக்கு நான் லீடராகிறது சுத்தமாக பிடிக்கல போல இருக்கு, பார்வையிலே தெரியுது, செம கடுப்போட பார்க்குறான் அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பாப்பியன் கில்டு கேங்கு நம்ம ஹீரோவை பார்த்து, நீங்கள் இப்போ தான் புதுசாக லீடர் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு பயமாக இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு லீ கடுப்பாகி, ஏய் யாருக்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அந்த கேங் அப்படி சமாளிச்சுட்டு, சும்மா ஜோக் பண்ணேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருப்பான். ஆனால் அவன் நம்ம ஹீரோவோட கையை ரொம்ப டைட்டாக பிடிச்சிருப்பான், அந்தளவுக்கு அவன் கோவப்பட்டிருப்பான். நம்ம ஹீரோ அப்படியே அவனை பார்த்து லைட்டாக சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் அப்படி நல்ல மாதிரியே சிரிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ இவங்க முகத்தெல்லாம் பார்த்துட்டு, இவனுங்க மூஞ்செல்லாம் பார்த்தா அவ்வளோ நல்லவங்க மாதிரி தெரியலையாடா அப்படின்னு சொல்லும்போது அந்த கேங்கு நம்ம ஹீரோ பற்றி மனசுக்குள்ள, டேய் புறம்போக்கு நீலாம் லீடராடா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்போட இருப்பான். நம்ம ஹீரோ அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்போ டக்குன்னு பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து, நான் தாங்க ரெட் டெவில் கில்டோட கில்டு மாஸ்டர் டக்கியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கை கொடுத்துட்டு இருப்பான். அவனுக்கு நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த கேங்கு தான் செம கடுப்பாக இருப்பான். அப்புறமா இன்னொருத்தன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவான், இன்னொருத்தன் இல்லை இன்னொருத்தி, இவளோட பேர் மோங்யாங், இவ வந்து கேம்லர் கில்டை சேர்ந்தவ, இவவும் ஒரு கில்டு மாஸ்டர் தான், அவளும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அவளுக்கு கை கொடுத்ததுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு, இவங்க என்னதான் வெளியே நல்லவங்களா காட்டிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலுமே இவங்களுக்குள்ள இருக்க அந்த ரத்த வரி, அதுவும் இந்த மாங்கியான்ற பொண்ணு, இவ கை கொடுக்கும்போது இவகிட்ட ரொம்ப கொடூரமான எண்ணம் இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் முகத்தை பார்த்தா நல்லவ மாதிரி நடிக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ ஏதோ ஒன்று கண்டுபிடிப்பாரு. உடனே என் முகத்தில் ஏதாவது ஒன்று இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, சரி நம்ம இதுக்கப்புறம் டக்குன்னு உள்ளே போகலாமா, ரெடி வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ளே கூட்டு போயிடுவான். உள்ளே கூட்டு போனதுக்கப்புறம் அங்கே இருக்க ஹண்டர்ஸ் எல்லாருமே ஃபயர் மேஜிக்கு யூஸ் பண்ணுவாங்க, அங்கே கையில் வச்சு வெப்பன் வச்சு எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கிட்டு இருப்பானுங்க. அங்கே இருக்க மான்சஸை ஒன்று விடாமல் போட்டு தள்ளிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு அங்கே இருக்க கேங்கும், பரவாயில்லையே டஞ்சன் ரைடு ரொம்ப ஈஸியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ டக்குன்னு ஒருத்தன் அங்கே இருக்கிற மான்ஸ்டரை சும்மா துண்டு துண்டாக வெட்டி வீசிட்டு நச்சு அவன் கத்தியை வச்சு குத்திக்கிட்டே இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த டக்கியும், என்னடா ஆச்சு டே, அது செத்து போச்சு, அதையும் அப்படி குத்திட்டு இருக்க, நிப்பாட்டுன்னு சொன்னோன்னே, அப்படியா ஆமாம்ல செத்துருச்சு, சரி நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். அதை பார்த்துட்டு டக்கியுமே, ஐயோ வந்தவன்லாம் அரங்கிருக்கான இருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ தரையை தொட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே நம்ம குட்டி டிராகனுக்கு ஏதோ ஒன்று ஃபீல் ஆயிரும். அது அப்படி பயங்கரமாக கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, இது ஒரு ட்ராப்பு, எல்லாருமே பின்னாடி வாங்க கவனமா இருங்க அப்படின்னு சொல்லும்போது லீ சொல்லிட்டு இருப்பாப்ல. அதை கேட்டு இங்கே அந்த கேங்கு, என்னடா பேசிகிட்டு இருக்க, காமெடி பண்ணிட்டு இருக்காத, நீ பெரிய லீடருன்னா உன் ஆளு உன் ஃப்ரெண்டு லீடருன்னா நான் எல்லாத்தையுமே கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசிகிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ கடுப்பாயி, ஸோ இந்த கேங்கு சொல் பேச்சே கேட்க மாட்டானே அப்படின்னு அவன் சட்டையை பிடிச்சி தூக்கி ஒரு வீசா பாருங்க, அவன் நின்றுட்டு இருந்த இடத்துக்கு கீழே இருந்து பட்டார்னு வெடிச்சு மேலே தெரிச்சிட்டு இருக்கும் தண்ணி. அதை பார்த்து நம்ம ஹீரோ, எல்லாருமே பின்னாடி தள்ளி போங்க, இது ஒரு ட்ராப்பு அப்படின்னு சொன்னோன்னே அடியிலேருந்து அப்படி உடஞ்சிட்டு தண்ணியெல்லாம் வெளியே பீச்சு அடிச்சிட்டு இருக்கும். அப்படியே முன்னாடி பார்த்தா தண்ணியாக மேலே வந்து அந்த இடம் ஃபுல்லாக தண்ணியாக மாறிடும். அப்போ அங்கே இருக்க எல்லாருமே வாய போனது என்னடா அதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா அண்டர்வேர்ல்டு சிட்டி மாதிரி ஒரு சிட்டி வெளியே வந்து நின்றுருக்கும். அங்கே பெரிய பெரிய பில்டிங்கு சுற்றி பார்த்தா தண்ணியாக மாறிடும். ஆனால் தண்ணியாக இருந்தாலுமே அந்த தண்ணி கூட தான் அவங்களாம் நின்றுட்டுருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற அந்த கேங்கு, என்னடா அது ஏதோ படத்தில் வர ஃபேண்டசி மாதிரி இருக்குது, இது அட்லாண்டிஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ லீ, நம்ம இப்போ தண்ணிக்குள்ளே தான் இருக்கோம்,
ஆனால் நம்மளால் ஈஸியாக மூச்சு விட முடியுது, தரையில் இருக்க மாதிரி தான் இருக்குது, தண்ணி ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் ஆன மாதிரி இல்லையே, என்னது இது ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ ஆமாம் அதுதான் உண்மை, ஏன்னா இந்த க்ரீன் கலர் டஞ்சன் கேட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி மேஜிக்லாம் உருவாகும், அதை பற்றி நீ கண்டுக்காத, இது எல்லாத்துக்கும் காரணம் டஞ்சன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது அங்கே பக்கத்தில் இருக்க அந்த டக்கியுமே என்னது இது இந்த இடமே ஒரு மாதிரி மித்திக்கல் இடமா இருக்குது, அட்லாண்டிஸ் மாதிரி எதோ வந்துட்டு இருக்கு, ஒருவேளை பேயா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்க அந்த மாங்கியாங் பொண்ணு அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்து, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த தண்ணிக்கு மேலே பார்த்தா ஒரு மிகப்பெரிய கப்பல் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும், அது அப்படியே பறந்து வந்துட்டு இருக்கும் அந்த தண்ணியிலேயே, அதை பார்த்து டிராகன் செம கடுப்பாக கத்திட்டு இருக்கும். அங்கே இருக்க ஒரு பொண்ணு எங்கே எனக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் ஜெல்லாக இருக்குது, காய்ச்சல் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த டக்கியும் ஏமா எனக்கும் அப்படிதான் இருக்குது, கொஞ்சம் அமைதியாக இருமா, இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல, கவலைப்படாத கிம்சோ இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அந்த கப்பலில் ஒரு எலும்புக்கூடு மண்டையன் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருப்பான். அதை பார்த்து கீழே இருக்கவங்க எல்லாருக்குமே என்னது எலும்புக்கூடு மண்டைங்க இங்கே வந்துட்டாங்களா, ஏய் உடனே சண்டைக்கு ரெடி ஆகுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கேங் சொல்லிட்டு இருப்பான். அங்கே மிகப்பெரிய கப்பல் அப்படியே வந்துட்டு இருக்க அங்கே எலும்புக்கூடு மண்டையனுங்க வரிசையாக பேய் மாதிரி நின்றுட்டு இருப்பானுங்க. அப்போ ஒரு எலும்புக்கூடு மண்டையன் ஆஹாஹா எல்லாரையும் வேட்டையாடுங்கடா ஒருத்தங்க விடாதுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பைரட்ஸோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருப்பான். அப்படியே எல்லாரும் பொதுன்னு கீழே குதிப்பானுங்க. அந்த எலும்புக்கூடு மண்டையனுங்க அப்படி தாவி வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ ஸ்வாட்ல மேஜிக் பவர் யூஸ் பண்ணி ஒரு வெட்டுவாரு, அவ்வளோதான் அவனோட காத்தா கரைஞ்சு போயிடுவானுங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஓ இவன்கிட்ட மேஜிக் நல்லா வேலை செய்தா, ஏய் மேஜிக் நல்லா யூஸ் பண்ணுங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அதை கேட்டுக்கங்க, டேய் எல்லாருமே தூரத்துலேருந்து பயப்படாதீங்க, ஸ்வாட் எடுத்து மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுங்க, அவங்கள ஈஸியாக கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ சோபா இவங்ககிட்ட ஆர்டர் கொடுத்து எனக்கு டயர்ட் ஆகுது, நான் சீக்கிரமாக எல்லாத்தையுமே முடிச்சாகணும், ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் சும்மா எல்லா எலும்புக்கூடு மண்டையும் கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ லீயை பார்த்து ஏய் நான் இப்போ இங்கேருந்து கப்பலுக்கு போகிறேன் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு லீ அங்கே ஒரு எலும்புக்கூடு வந்து அட்டாக் பண்ணி வந்துட்டு இருக்கோம். அவன் நம்ம ஹீரோ பார்த்து என்னையா சொல்கிற இங்கேருந்து போறியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ராய்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபீனிக்ஸ் பறவை வர வச்சு அதோட காலை பிடிச்சி பறந்து போய் நம்ம ஹீரோ போட்டில் போய் இறங்க பார்ப்பான். அப்போ ஒரு கண்ணு திடீர்னு வந்து அந்த ஃபீனிக்ஸ் பறவையை பயங்கரமாக சுட்டு தள்ளிட்டு இருக்கும், அதில் அந்த ஃபீனிக்ஸ் பறவை மாயமாக மறைஞ்சிரும். நம்ம ஹீரோ அப்படியே போட்டில் ஜம்ப் பண்ணிட்டு பார்த்தா அங்கே எறும்புக்கூடு மண்டையன் பைரட்ஸ் ட்ரெஸ்ஸை போட்டு நிற்பான். நம்ம ஹீரோ அவனை பார்த்த உடனே இவன் தான் பாஸ்ன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் டப்புன்னு கண் எடுத்து நம்ம ஹீரோ சுட ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோ அப்படியே ஜம்ப் பண்ணி டாஜ் பண்ணி ஓடிட்டே இருக்கும்போது ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோ ப்ளூ ஃபயர் யூஸ் பண்ணி அவன் தலையை துண்டா வெட்டுவார். அந்த எலும்புக்கூடு தலை அப்படி தனியாக பறந்து போகும்போது அதோட தலை ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக மாறும். அது வாயை பொழந்துக்கிட்டு அங்கே 3 எலும்புக்கூடு மண்டையன் இருப்பாங்க, அவங்க 3 பேரையும் லபக்கு கடிச்சு முடுங்கும் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது இவன் எல்லாத்தையுமே சோல் எல்லாத்தையுமே முழுங்குறானா, ஆத்மா முழுங்குற சக்தி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த எலும்புக்கூடிய மண்டையனோட அந்த எலும்பு மண்டை இருக்கு பாருங்க திரும்ப அவனோட உடம்புக்கிட்டே வரும். கோஸ்ட் ரைடர் மாதிரி சும்மா பயங்கரமாக கத்திட்டு இருப்பான். அந்த எலும்புக்கூடு மண்டையன் இப்போ எக்ஸ்ட்ரா 3 மண்டையோட பயங்கர பவரோட கத்திட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அந்த எலும்புக்கூடு மண்டையன் எனக்கு இன்னும் நிறைய சோல்ஸ் வேணும் எல்லாத்தையுமே நான் முழுங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கெத்தா நிற்பான். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இவன் உயிர் வாழ்றதுக்கு இன்னும் நிறைய சோல்ஸை தின்றுருக்கான் போல இருக்கு, 100க்கு மேலே தின்றுருப்பான், இருந்தாலும் பரவாயில்ல நான் சீக்கிரமாக முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த எலும்புக்கூடு மண்டையெல்லாம் முழுங்கினா பார்த்தீங்களா, அந்த எலும்புக்கூடுலாம் எங்களை விட்டுரு நாங்கள் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாலாம் அவன் உடம்புக்குள்ளேருந்து கத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ இதை பார்த்து டேய் நீ என்ன ரொம்ப கடுப்பேத்திட்ட அப்படி நம்ம ஹீரோ செம்ம கடுப்போட சொல்லுவாரு. அப்போ அந்த எலும்புக்கூடு மாட்டேன் டக்குன்னு ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோ மேலே பயங்கரமான ஒரு அட்டாக் போடுவான். சருன்னு அப்படி வெட்டி வீச பார்ப்பான். நம்ம ஹீரோ அந்த அட்டாக்லேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி டாஜ் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டு செம்ம கடுப்பாயிட்டு அப்படியே ஸ்வாட் எடுத்து ஒரு போடலான்னு சொல்லிட்டு பறந்து போய் ஓங்கி ஒரு அடி அடிக்கலான்னு பார்த்தா அவன் நம்ம ஹீரோ அப்படி தட்டி விட்டுருவான். நம்ம ஹீரோ அப்படி பறந்து போய் அங்கே இருக்கிற அந்த பெரிய கம்பத்தில் அந்த கொடியெல்லாம் கிழிச்சிட்டு சும்மா ஸ்டைலாக சறுக்கிக்கிட்டே கீழே வருவார் பாருங்க. அப்படி அந்த கம்பத்தில் அந்த ஸ்வாடை வச்சு சொருகிட்டு அப்படி நின்று பார்த்துட்டு இவனோட அந்த ரிகவரி பவர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, இவன் இப்படியே அட்டாக் பண்ணிட்டு இருந்தானா நான் கொஞ்சம் டேஞ்சரான நிலமையில போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த எலும்புக்கூடு மண்டையன் என்ன பண்ணுவான், அங்கே இருக்க அந்த மற்ற எலும்புக்கூடு இருக்கு பாருங்க அவங்களோட சோல்ஜர்ஸ் அவங்களோட அந்த ஆத்மா எல்லாத்தையுமே அப்படி ஃபுல்லாக உறிஞ்சிக்கிட்டு எனக்கு இன்னும் நிறைய ஆத்மா வேணும்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய எலும்பு மண்டை கூடலாம் வந்து நிற்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இவன் என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் மண்டை ஃபுல்லாக ஒரே மண்டவோட இருக்கும், கண்ணு காது எல்லாமே உடம்பு ஃபுல்லாக இருக்கும், வயிற்றுல பார்த்தா வாய் இருக்கும், இந்த மாதிரி ரொம்ப விகாரமாக மாறிடுவான், பார்க்குறதுக்கே கண்டாவே இருக்கும். அப்படியே நம்ம ஹீரோ பார்த்து உன்னோட உடம்பும் எனக்கு வேணும் உன்னோட ஆத்மா எனக்கு வேணும் குடுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ப்ளூ ஃபயரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு ஒன்றுமே இருக்காது, என்ன ஒன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு வருவான் பாருங்க. ஓங்கி ஒரு அடி அடிப்பான், அங்கே கம்பெல்லாம் உடஞ்சி போயிடும். நம்ம ஹீரோ அப்படியே டாஜ் பண்ணி ஜம்ப் பண்ணி போகும்போது விடாமல் அவன் அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டே இருப்பான். அதை மேலே பார்த்து இங்கே கிம்முக்கு எதுவும் ஆயிருக்காது இல்லை
அவர் நல்லா தான் இருப்பார்னு நினைக்கிறேன்னு யோசிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா அவன் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ டாட்ஜ் பண்ணிட்டே இருப்பாரு. அத பார்த்து கடுப்பான அந்த குட்டி டிராகன் கடுப்பாயி, யார்ட்டடா அட்டாக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வாய பொளந்து அதோட நெருப்ப விடும் பாருங்க. அந்த நெருப்பு அப்படியே அந்த எலும்புக்கூடு மண்டைன்னு அப்படி எரிச்சு தள்ளிட்டு இருக்கும். அத பார்த்துட்டு அந்த எலும்புக்கூடு மண்டையன் ஐயையோ எரியுது எரியுது. ஏய் இது ரொம்ப சூடா இருக்குடா, ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோக்கு அந்த மானா பவர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிகவர் ஆகி கொஞ்சம் பழைய நிலைமைக்கு போவாப்ல. இத பார்த்து நம்ம ஹீரோ, ஓ இது எல்லாத்துக்குமே ஏய் மீர் இது உன்னோட பவர் தானா? உன்னோட எபிலிட்டியா? இது எப்படி உன்கிட்ட இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிர் குட்டி டிராகன பார்த்து சொல்லிட்டு இருப்பாரு. மிர் குட்டி டிராகன் நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுட்டு இருக்கும்போது, அந்த எலும்புக்கூடு மண்டையன் உடம்பு ஃபுல்லா நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கும். இது என்னது? இது என்னது? இந்த நெருப்பு எப்படி என்ன எரிச்சுது? அந்த குட்டி டிராகனா இதுக்கெல்லாம் காரணம்? ஐயையோ! அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து, ஏய் நீ இன்னும் சாகல அப்படின்னா, என் கையாலேயே நான் அப்போ உன்ன கொல்லப் போறேன் அப்படின்னு ஸ்வாட் எடுத்துட்டு சும்மா வெறி கொண்டு பறந்து போய் அட்டாக் பண்ண போவார் பாருங்க. அங்க அப்படி வெடிச்சு சதறும் கப்பல்ல. கீழ இருந்து பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா ப்ளூ ஃபயரா இருக்கும். அத இங்க கீழ இருந்து லீ பார்த்துட்டு, அதானே அவருக்கு என்ன ஆகப்போகுது? அவர்கிட்ட மாட்டிக்கிட்டவங்களுக்கு தான் ஏதாச்சும் ஒண்ணு ஆகப்போகுது. அவரு நல்லா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோ சும்மா பறந்து போய் அந்த எலும்புக்குள்ளே ஓங்கி நச்சுன்னு ஒரு குத்து விடுவாரு. அந்த எலும்புக்கூடு மண்டையன் ஐயையோ இப்படி போச்சுன்னா நான் கண்டிப்பா செத்துருவேனே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ மறுபடியும் ஓங்கி குத்தலாம்னு சொல்லிட்டு வருவாரா, அவன் பயந்து போய் ஐயையோ ஐயோ நிப்பாட்டு நிப்பாட்டு என்ன அடிச்சிடாத அடிச்சிடாத. நான் இது எதுக்கு செஞ்சேன் தெரியுமா? என்னோட எலும்புக்கூடு ராஜா இருக்காரு பாரு அந்த லிச்சு ராஜா தான் என்ன இப்படி பண்ண சொன்னான். நீ கப்பல் எடுத்துட்டு போ, அங்க எவன் இருந்தாலும் அவனை போட்டு அடிச்சு கொல்லு, முடிஞ்சா பெட்டா மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு ஆர்டர் கொடுத்தாரு. அவருக்கு பயந்து போய் தான் நான் அப்படி பண்ணேன். நான் வேணும்லாம் பண்ணலப்பா, என்னை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்சிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ உடனே, ஓ இது எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட ராஜாவா? சரி 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 அப்படின்னு டப்புன்னு ஸ்வாட் எடுத்துட்டு ஓங்கி ஒரு போடு தலையை துண்டா வெட்டி கொன்றுவாரு. கொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப நன்றிடா, இந்த விளக்கத்தை நான் கேட்காம நீ சொன்ன பாத்தியா, உனக்காகவே நான் ஈஸியா அவனை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அசால்ட்டா கொன்றுவாரு. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாத்துருங்க.